இந்த வீடியோவில் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபரை எப்படி அன்பண்டில் பண்ணுறது. அன்பண்டில்னா என்னென்னா, நீங்கள் டிடிஹெச் நெட் கனெக்ஷனும் சேர்த்து வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு டிடிஹெச் கனெக்ஷன் தேவைப்படல, அதை வந்து ரிமூவ் பண்ணணும், நெட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா, அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து இதை தான் பண்ணேன், எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை தான் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் நியூ கனெக்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணுங்கள். 9585006736. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு 4G 5G சிக்னல் நல்லா இருந்தால் போதும். ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்மளோட கஸ்டமராக இருந்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டிங்கன்னா கூட இதோட கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிருவோம். நீங்கள் வேறு எங்கேனா வேறு இடத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாலும் போதும், அவங்களே உங்களுக்கு ஃபுல் செட்டிங் சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கால் பண்ண சொல்ல கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணேன். இதுமாதிரி எப்படி அன்பண்டில் பண்ணுறது ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேருக்கு அவங்க தான் இந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் இருக்கிற ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, ஒரு சில ஸ்டெப்ஸு இதுலேயே தப்பாக தான் இருக்குது. நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் ஏர்டெல் ஏர் ஃபைபர் வாங்க சொல்ல ரெண்டுமே ஒன்றா சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். டிடிஹெச்சும் வாங்கியிருந்தேன், நெட் கனெக்ஷனும் வாங்கியிருந்தேன். 825 பிளான் 825 40 MBPS பிளான் ஏர் ஃபைபர் தான் வாங்கியிருந்தேன். ஏர்டெல் பிளாக் கனெக்ஷன். ஏன்னா 2 சேர்த்து வாங்கினாலே அது ஏர்டெல் பிளாக் கனெக்ஷன் ஆகிடும். எனக்கு டிடிஹெச் வந்து சுத்தமாக தேவைப்படல. ஏன்னா நான் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 நாள் தான் யூஸே பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு யூஸே பண்ணல. ஒரு 2 மாதம் சுத்தமாக யூஸே பண்ணல. அப்புறம் தான் சரி 4வது மாதத்துல இந்த பில்லு வருது, நம்ம இதுக்கப்புறமா அதை வேஸ்ட்டாக வச்சிருந்தா வேஸ்ட்டாக பில்லு கட்டுற மாதிரி இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணுறோம், நெட் கனெக்ஷன் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமர் கேர் கால் பண்ணால் அவங்க சொன்னாங்க என்னன்னா, இப்போ பில்லிங் டேட்டில் கால் பண்ணுங்கள் சார், அப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் பில்லிங் டேட்டில் கால் பண்ணேன். எனக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க. இது நீங்களாகவும் பண்ணிக்கலாம். இல்லை அதேமாரி அமௌண்ட் பே பண்ணுற மாரி வரும். நம்மளுக்கு பெண்டிங் அமௌண்ட் இருந்ததுன்னா, அந்த பெண்டிங் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் தான் இதை அமௌண்ட் வந்து அன்பண்டிலே பண்ண முடியும். எதனா அதேமாரி நீங்கள் வாங்கி ஏர் ஃபைபரும் வாங்கிட்டீங்க, டிடிஹெச் நெட் கனெக்ஷன் சேர்ந்து வாங்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கு 1 மாதத்துலேயே பிடிக்கல, இல்லை 2 மாதத்துலேயே பிடிக்கலன்னு நீங்கள் பண்ணலாம். அன்பண்டில் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நான் பண்ணது 3 மாதம் கழித்து பண்ணேன். நீங்கள் உடனே பண்ணாலும் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்னா, நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வச்சுருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இல்லைனா தேங்க்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும்னா, சர்வீசஸ்னு வரும். சர்வீஸில் என்னென்ன சர்வீஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்கனாலே இந்த வியூ டீட்டெயில்ஸ் சர்வீஸ்னு இருக்கும். ஏர்டெல் பிளாக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஏர்டெல் பிளாக் சர்வீசஸ், இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். வியூ டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஏர்டெல் பிளாக் ஐடி அது காட்டும். என்ன டிடிஹெச் இருக்கா, ஒய்ஃபை இருக்கா, இல்லை சிம் இருக்கா, ஏன்னா ஏர்டெல் பிளாக்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே காட்டும். எனக்கு வந்து ஏர்டெல் பிளாக்ல டிடிஹெச்சும் ஒய்ஃபை இருக்குது. எனக்கு அந்த டிடிஹெச் தான் தேவையில்லை, டிடிஹெச்சை தான் ரிமூவ் பண்ணணும். எனக்கு வெறும் நெட்டு மட்டும் இருந்தாலே போதும். அதனால் நான் டிடிஹெச் மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ஏர்டெல் பிளாக்னு இருக்குல்ல, சர்வீசஸ்க்குள்ளே போயிட்டு இந்த ஏர்டெல் பிளாக்ன்றதை செலக்ட் பண்ணணும். ஏர்டெல் பிளாக்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் சர்வீசஸ்னு வரும். வருதுங்களா, மேனேஜ் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ் சர்வீசஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் சர்வீசஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட்டின்னு வரும். பாருங்கள், நல்லா பார்த்துங்க. மேனேஜ் சர்வீசஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைன்டு சர்வீசஸ்னு வரும். மற்ற சர்வீசஸ்லாம் விட்டுருங்க, நம்ம சிம்மெலாம் காமிக்கும், சிம்மெலாம் விட்டுருங்க. கம்பைன்டு சர்வீஸில் எடிட்னு இருக்கும் பாருங்கள். அந்த எடிட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது ரெண்டும் டிசேபிளில் இருக்கும். இது எல்லாமே பாருங்கள், ப்ரொசீட் வித் சேஞ்சஸ், இது எல்லாமே டிசேபிள் இருக்கும். அந்த எடிட்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடிட்ன்றதை கிளிக் பண்ணால் எனக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு. 2 டிக்கையும் நான் எடுத்து விட்டுடலாம். ஸோ இது 2 டிக்கையும் எடுத்து விட்டுடணும். ஒரு டிக்கு மட்டும் இல்லை, 2 டிக்குமே எடுத்து விட்டுருங்க. நம்மளுக்கு டிடிஹெச் மட்டும் தானே வேணாம், டிடிஹெச் மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா இந்த ப்ரொசீட் வித் சேஞ்சஸ்னு 2 டிக்குமே எடுத்து விட்டுங்க. அடுத்தது காட்டுற பாருங்க, பாருங்கள் 2 டிக்குமே எடுத்து விட்டேன். 2 டிக்குமே எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கீழே வந்து ப்ரொசீட் வித் சேஞ்சஸ்னு வருது. ஸோ 2 டிக்குமே எடுத்துகிட்டு ப்ரொசீட் வித் சேஞ்சஸ்னு கொடுத்துருங்க. ப்ரொசீட் வித் சேஞ்சஸ்னு கொடுத்தோன்னே என்னென்னா, இதேமாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வரும். இப்போ வந்து நீங்கள் மொத்தமாக 699 தான் கட்டுறீங்க. ஆனால் அதுக்கு இதெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் ரூ. 848 மொத்தமாக பே பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு ரூ. 150 நஷ்டம் இதெல்லாம் வரும். பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல, நம்மளுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லூஸ் சேவிங்ஸ்ன்றதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தோடனே இந்த லூஸ் சேவிங்ஸ்னு கீழே என்னென்னா இந்த டிடிஹெச் கனெக்ஷன் வந்து உடனே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுன்னு வரும். ஓகேங்களா, இந்த டிடிஹெச் கனெக்ஷன் இந்த கொடுத்துட்டிங்க அப்படின்னா டிடிஹெச் கனெக்ஷன் வந்து உடனே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டில் வந்து எதுக்காக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க, அதுக்கான ரீசன் கேட்பாங்க. ரிமூவ் சர்வீசஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நோ யூசேஜ், அதான் உண்மையான காரணம். எனக்கு அதான் நோ யூசேஜ். ஒருவேளை உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் தான், நெட்வொர்க் ப்ராப்ளம் போடுங்க. இல்லை வேலை அதிகமாக உங்களுக்கு எது தோணுதோ, எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தோணுதோ அதை போடுங்க. எனக்கு வந்து யூசேஜே இல்லை, அதனால தான் நான் யூசேஜ்னு கொடுத்தேன். கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. கொடுத்து சப்மிட்னு கொடுத்தோடனே நம்ம டிடிஹெச் காட்டும், ஒய்ஃபை காட்டும்,
நம்மளோட மொபைல் நம்பர், இமெயில் எல்லாமே காட்டும். கீழ பார்த்தீங்கன்னா, என்டர் ஓடிபி அண்ட் பேன்னு வரும். இது வந்து எனக்கு அந்த பெண்டிங்கில இருந்த பில்லு. ஏன்னா எனக்கு பில்லு ஜெனரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால எனக்கு இது இல்ல நீங்க 1 மந்த் கழிச்சு தான் பண்றீங்கன்னா, நீங்க ரூ. 2500 கட்டி பே பண்றீங்க. நீங்க உடனே பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அமௌண்ட் அதிலேயே இருக்கும். நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அன்பண்டில் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 மாசம் கழிச்சு தான் பண்ணேன். ஓகேங்களா? 3 மாசம் முடிஞ்சு தான் பண்ணேன். அதனால பில் பே பண்ற மாரி எனக்கு வந்துச்சு. சரி நானும் குடுத்துட்டேன். என்டர் ஓடிபி அண்ட் பேன்னு குடுத்தேன். அந்த பில்லு எனக்கு பெண்டிங்கில இருந்த பில்லு ரூ. 518 பே பண்ணேன். பே பண்ணோனே அதுக்கான பில்லு எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னென்ன சார்ஜஸ் எல்லாமே காட்டும். குடுத்துட்டோனே ஓடிபி போட்டேன். ஓடிபி போட்டோனே பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் ரிசீவ்டு எனி சேஞ்ச் மேட் சிங்கிள் பில் அப்டேட்டட் இன் 1 ஹவர்னு 1 ஹவர்லாம் இல்ல. உடனே உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். உடனே அன்பண்டில்ட் ஆயிடும். உங்களுக்கு அந்த ஓடிடிலாம் குடுத்துருப்பாங்கல்ல, ஓடிடி எல்லாமே கேன்சல்டு மெசேஜ் வரும். டிடிஹெச் கேன்சல்டுன்னு மெசேஜ் வரும். டிடிஹெச் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். உடனே ஸ்டாப் ஆயிடும் உங்களுக்கு. படம் வராது உங்களுக்கு. டிடிஹெச்ல வந்து படம் வராது. அவர் ஏஜென்ட் வில் கலெக்ட் த செட் ஆஃப் பாக்ஸ் ஃப்ரம் யுவர் ஆஃப்டர் 60 நாளுக்கு அப்புறம் செட் ஆஃப் பாக்ஸ் வந்து எடுத்து போகலாம். 60 நாளுக்கு அப்புறம் அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது. 60 நாள் கழிச்சு வந்து இவன் செட் ஆஃப் பாக்ஸ் எடுத்து போறேன்றான். ஸோ இப்படி வந்துடணும் உங்களுக்கு. இப்படி வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் டிடிஹெச்சும் உங்கள் நெட் கனெக்ஷனும் தனியாக பிரிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது தனியாக பிரிச்சதுக்கப்புறம் அந்த டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாரி அந்த மாரி ஆப்ஷன் காட்டுது. ஆனால் எனக்கு தேவை என்னென்னா, நெட்டு மட்டும் ஒர்க் ஆனா போதும். நான் கஸ்டமர் கேரில் திருப்பி கால் பண்ணி, எனக்கு அன்பண்டில்ட் ஆயிடுச்சா, நான் நெட்டு மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா? எனக்கு அதுக்கு மட்டும் தானே பில் வரும்னு கேட்டேன். ஆமாம் அதுக்கு மட்டும் தான் பில் வரும்னாங்க. இதுதான் அன்பண்டில்டு ப்ராசஸ். இல்லை நான் இவ்வளோ பண்ணலாம் விரும்பல, எனக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, இவ்வளோ பண்ணலாம் விருப்பம்னா, ஜஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள். அவங்களே எல்லாமே சொல்கிறாங்க. ஓடிபி மட்டும் உங்களுக்கு வரும். அந்த ஓடிபி அவங்ககிட்ட சொன்னால் போதும். இந்த என்டர் ஓடிபி அண்ட் பேன்னு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஓடிபி போடுறீங்கல்ல, அது வந்து அவங்க அனுப்புவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் அவங்க கிட்ட சொல்லணும். அது சொன்னீங்கன்னா போதும், அவங்களே பண்ணிருவாங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. எல்லாமே அவங்களே பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ 2 மெத்தடு. ஒண்ணு கஸ்டமர் கேர் மூலியமா நீங்க பண்ணிக்கலாம். அவங்களே எல்லா ஸ்டெப்பும் பண்ணிருவாங்க. நீங்க வெறும் ஓடிபி சொன்னா மட்டும் போதும். இல்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவ பொறுமையா பாருங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒண்ணு ஒண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான். என்னன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் கன்ஃப்யூஸா இருக்கும். கன்ஃப்யூஸ்னா அந்த எடிட் பண்ணிட்டு நம்ம அதில ஒரு சர்வீஸ் தான் எடுக்கணும். நியாயப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் எடுத்து ஒண்ணு தான் ரிமூவ் பண்ணணும். ஆனா 2மே ரிமூவ் பண்ற மாரி வரும். ஏன்னா அது பண்டில்டா இருக்கிறத நம்ம பிரிக்கிறோம். பிரிச்ச உடனே என்ன ஆகும்னா, உங்களுக்கு டிடிஎச் தனியா காட்டும். நெட் கனெக்ஷன் தனியா காட்டும். அந்த சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா 2மே தனித்தனியா காட்டும். இதுதான் நடக்கும். ஸோ, அதனால அது 2 டிக்குமே நம்ம எடுக்கிற மாரி வருதுன்னு நெனைக்கிறேன். ஒரே பில்லா இருந்தது 2 பில்லா வரும் உங்களுக்கு. தனித்தனி பில்லா. ஸோ, அதுதான் அந்த கம்பைன்டா இருக்கிறது நம்ம தனியா பிரிக்கிறோம். இந்த ஆப்ஷன் தான் இது. இது கண்டிப்பா தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. எனக்கு டிடிஹெச் தேவையே இல்ல அப்படின்றவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதுவும் அதேமாரி நீங்க அன்பண்டில்டு பண்ணிட்டாலும் திரும்ப பண்டில் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்க திரும்ப பண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு இதான். அதான் ஐபிடிவில மட்டும் நீங்க அன்பண்டில் பண்ண அடுத்த நிமிஷம் ஐபிடிவி உங்களுக்கு வேலை செய்யாது. அது வேஸ்ட்டு தான். கிட்டத்தட்ட அந்த பாக்ஸ்ன்றது வேஸ்ட்டு. நீங்க அன்பண்டில் பண்ண அடுத்த நிமிஷம் வேஸ்ட்டு. திரும்ப நீங்களே நெனச்சாலும் பண்டில் பண்ண முடியாது. இல்ல நான் தெரியாம அன்பண்டில் பண்ணிட்டேன். திருப்பி பண்டில் பண்ணணும் அப்படின்னா முடியவே முடியாது. உங்களுக்கு 2மே திரும்ப தேவை அப்படின்னா, திரும்ப நீங்க புதுசா நியூ கனெக்ஷன் தான் வாங்கணும். அதனால ஒரு 2 தடவைக்கு யோசிச்சுக்கங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் எனக்கு வந்து கன்ஃபார்ம் தேவையில்ல. ஏன்னா எனக்கு அது யூசேஜே இல்ல. எனக்கு கிட்டத்தட்ட என் அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். 3 மாதம் சரி நம்ம தான் அமௌண்ட் கட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ யூஸ் பண்ணிட்டேன். அதான் யூஸே பண்ணலாம அப்படியே ஓட்டிட்டேன். இதுக்கப்புறமா இருந்தால் அது எனக்கு அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டுன்றதுனால தான் நான் கட் பண்ணேன். உங்களுக்கு தேவையில்ல கம்பல்சரி ஓகே கன்ஃபார்ம் தான் அப்படின்னா அன்பண்டில் பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த மாரி நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கே பார்த்தீங்கன்னா, அவரு அன்பண்டில் பண்ணல. ஆனா யாரு தெரியாம அன்பண்டில் எதனா பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அவருக்கு வந்து இந்த மாரி அன்பண்டில்ட் ஆகி அந்த டிடிஹெச் சும்மா தான் இருக்கு. அவரு வெறும் நெட் கனெக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரு பண்ணவே இல்ல. அவரு அன்பண்டில்னு குடுக்கவே இல்ல. ஆனா அவருக்கு இதே மாரி நடந்துச்சு. எனக்கு வந்து நானே தெரிஞ்சு தான் குடுத்தேன். எனக்கு தேவையே இல்ல. அதேமாரி உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணுங்க அப்படின்றேன். ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.